الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்ததன் பின்னால் சலாத்தும் சலாமும் எமது தலைவர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாளை மறுமை நாள் வரை யார் யாரெல்லாம் பின்பற்ற இருக்கின்றார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை உரிய நேரத்தில் எனது கடமை என உணர்ந்து அந்த கடமைக்கு உரிய நேரத்தில் நாம் சமூகம் அளிக்க வேண்டும். இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் நான் சமூகம் அளித்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பள்ளிவாயிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வின் எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த இறைவனை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவுடைய தலையங்கமாக இரத்த உறவை பேணுவோம் என்ற தலைப்பில் நானும் நீங்களும் அறிந்து மறைந்து போன சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஏன் இவ்வாறான தலைப்பு என்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது இரத்த உறவு என்று சொல்கின்ற போது அந்த உறவின் பட்டியலை பார்க்க செல்வதற்கு என ஒரு காலத்தை ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி அதற்காக அனைத்து தேவைகளையும் முடக்கி வைத்து செல்லக்கூடிய ஒரு காலம் எமது சமூகத்திலே இருந்தது. ஆனால் இன்றைய காலங்களை எடுத்துக்கொண்டால் இரத்த உறவு என்பது வெறுமனே ஒரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் குழந்தைகளும் தான் என்கின்ற அளவுக்கு மாறிவிட்டது. இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாச்சாவை தெரியும், பெரியப்பாவை தெரியாது. உம்மம்மாவை தெரியும், உம்மம்மாவின் சகோதரியை தெரியாது. அப்பாவை தெரியும், அப்பாவின் சகோதரரை தெரியாது. இவ்வாறு இரத்த உறவு என்றால் என்ன என்பதை விட இரத்த உறவு யார் என்பதை தெரியாமல் எமது சமூகம் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் மேலே ஓதின அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். நீங்கள் உங்களுடைய தேவையை யாரிடத்திலே கேட்கின்றீர்களோ அந்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் அர்ஹாம்,
இரத்த உறவுகளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நாளை மறுமையுடைய நாளிலே ஆகப்பெரிய ஒரு கேள்வியாக அல்லாஹ் தஆலா இரத்த உறவை வைப்பான். நானும் நீங்களும் இருள் சூழ்ந்த ஒரு நேரம், ஒரு தருணத்திலே சிராத் என்கின்ற பாலத்திலே பயணிக்க இருக்கின்றோம். அந்த பாலத்தின் இரு புறங்களிலும் அல்லாஹ் தஆலா ஒரு புறத்தில் அமானிதத்தையும் இன்னொரு புறத்தில் இரத்த உறவையும் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றான். யாரெல்லாம் இந்த இரண்டுக்கும் அநியாயம் செய்து இந்த இரண்டுக்கும் மோசடி செய்து வாழ்கின்றார்களோ, நாளை மறுமையுடைய நாள், அந்த நாளிலே இவள் சிராத்தை கடப்பது பயங்கரமாக அமையும். இதுதான் இரத்த உறவின் விபரீதம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி அவர்கள் மக்காவிற்கு வந்ததன் பின்னால் அந்த மக்காவிலே இருக்கக்கூடிய முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் நபிகளாரோடு வந்த முஹாஜிரின்களுக்கும் மத்தியிலே ஒரு உறவை ஏற்படுத்தினார்கள், ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அன்சாரிகளாக இருக்கக்கூடிய சஹாபிகள் முஹாஜிரின்களாக யார் யார் வந்தார்களோ அந்த சஹாபிகளிடத்திலே எந்தெந்த அன்சாரிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை முடித்திருந்தார்களோ, அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடித்திருக்கும் போது அந்த மேலதிகமான மனைவிமார்களை தலாக் சொல்லி அவர்களை முஹாஜிரின்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். இவர்களுக்கு மத்தியிலே நபிகளார் அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை ஒன்று பண்ணினார்கள். இந்த சகோதரத்துவம் எந்த அளவுக்கு சென்றது என்றால், ஒருவர் மரணித்து விடுகின்ற போது, அன்சாரியின் குடும்பத்தில் ஒருவர் மரணிக்கின்ற போது, அவருக்கு யார் சகோதரராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வைத்தாரோ, முஹாஜிரின்களில் இருக்கக்கூடிய அவருக்கு இவருடைய மரணத்தின் பின்னால் சொத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உறவு உண்டானது. இவ்வாறு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அல் அன்ஃபால் என்கின்ற சூராவிலே 75வது வசனம், வஉலுல் அர்ஹாமி பஅலுஹும் அலா பிபஅலின் ஃபீ கிதாபில்லாஹ் இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். நபியே, என்னதான் இவர்கள் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்தாலும் ஒரு சொத்திலே பங்குதாரராக, ஒரு சொத்திலே வாரிசாக வருவதாக இருந்தால் அவர் இரத்த உறவாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றான். அவ்வளவு முக்கியமான ஒரு பங்கை செலுத்தக்கூடியதான் இந்த இரத்த உறவு என்பது. இந்த இரத்த உறவை சேர்வதிலே அதிகமான சிறப்புகள் வந்திருக்கின்றது. அந்த சிறப்புகளை எல்லாம் இங்கு சொல்வதல்ல நோக்கம். அதில் ஒரு ஹதீஸை மாத்திரம் தொட்டுவிட்டு சொல்கின்றேன். சஹீஹ் புகாரிலே 5986வது செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், எம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய இரண்டு ஆசைகள், யாரிடத்தில் பேசினாலும் அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் நீண்ட காலம் வாழ வேண்டும், நல்ல பொருளாதாரத்தோடு வாழ வேண்டும், நான் வசதியாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி, யார் தனது வாழ்வாதாரம் விசாலமாக வேண்டும், வாழ்வாதாரத்திலே பரக்கத் பொங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, வயுன்ஷா லஹு ஃபீ அஸரிஹி, தனது வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தனது இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். சம்பாதிப்பது இரண்டாவது, வைத்தியரை சந்திப்பது இரண்டாவது. இந்த ஆரோக்கியமும் விசாலமும் பொருளாதார கட்டமைப்பும் வேண்டுமா? நீங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முதலாவது வேலை, ஆன்மீக ரீதியான வேலை, இரத்த உறவை நீங்கள் சேர்ந்து நடப்பதால் மாத்திரம்தான் இந்த ஒன்றை நாம் அடைந்து கொள்ளலாம் என்பதை நபி அவர்கள் சொல்கின்றார்கள். யார் இரத்த உறவு? யாரை நாம் இரத்த உறவிலே சேர்த்து கொள்ளலாம்? ஒவ்வொருவர் அவர்களுக்கேற்ப இரத்த உறவுகளை பட்டியலிடுகின்றார்கள். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும்
இவர்கள்தான் இரத்த உறவு என்ற ஒரு வரைவிலக்கணம் நேரடியாக வரவில்லை. இவ்வாறு இருக்கும்போது இரத்த உறவு என்பதை எந்த கட்டமைப்புக்குள் நாம் வைத்துக் கொள்வது? ரஹம் என்று சொல்வது கற்பம். அந்த கற்பத்தில் இருந்து உருவாகுவதுதான் உறவுகள், அதிலே வருவதுதான் இரத்த உறவு. கண்ணியத்துக்குரியவர்களே, இதனோடு சம்பந்தப்பட்டவர்களை நாம் இரத்த உறவுக்குள் சேர்த்துக் கொள்ளலாம். பொதுவாக தாய் தந்தை, அவர் இருவர்களும் தாய் தந்தை எந்த அளவு உயர்ந்து சென்றாலும் இவர்கள் அனைவரும் எமது இரத்த உறவு. அதே போன்று எமது சகோதரன், எமது சகோதரிகள், இவர்கள் அனைவரும் இரத்த உறவுகள். எமது தாய் தந்தையின் சகோதர சகோதரிகள் எமக்கு இரத்த உறவுகள். எமது குழந்தை, அவர்களின் குழந்தை, அவர்களின் குழந்தை என எந்த அளவு நின்று சென்றாலும் அவர்கள் அனைவர்களும் எமக்கு இரத்த உறவுகள். இவ்வாறு ஒரு அடையாளத்தை நாம் இட்டுக் கொள்ளலாம். இந்த இரத்த உறவுகளிலே இவர்கள்தான் இரத்த உறவு என்பதிலே இமாம்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. இதை தாண்டி அவர்கள் இரத்த உறவுக்குள் வருவார்களா என்பதிலே இமாம்களுக்கு மத்தியிலே கருத்துவாடு இருக்கின்றது. இவர்கள்தான் குர்ஆன் சுன்னாவின் வட்டாரத்துக்குள் இரத்த உறவு என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இரத்த உறவை சேர்ந்து நடப்பது என்றால் என்ன? எமது இரத்த உறவுகளோடு அன்பை வளர்க்கக்கூடிய விடயங்களிலும் பகைமையை விட்டு தூரமாக்கக்கூடிய விடயங்களிலும் நாம் ஆர்வமாக செயல்படுவதுதான் இரத்த உறவை சேர்ந்து நடப்பது என்பது. எமது இரத்த உறவுகளோடு அவர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் உணர்வுகளுக்கு பதிலளிப்பதுதான் இரத்த உறவை சேர்ந்து நடப்பது என்பது. சிலர் நினைப்பார்கள், நான் எனது தாய்க்கு செலவழிக்கின்றேன், எனது குடும்பத்துக்கு செலவழிக்கின்றேன், எனது தந்தைக்கு செலவழிக்கின்றேன், நான் எனது இரத்த உறவை சேர்ந்து நடக்கின்றேன் என்பதாக நினைக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களை நாம் பின்னால் சொல்லுவேன், செலவழிப்பது என்பது இரத்த உறவை சேர்ந்து நடப்பதில் ஒரு பகுதியே அன்றி இரத்த உறவை சேர்ந்து நடப்பது என்பது செலவழிப்பது மாத்திரம் அல்ல. செலவழிப்பது மாத்திரம் ஒருவர் இரத்த உறவை சேர்ந்து நடக்கின்றார் என்ற பட்டியலுக்குள் அவரை கொண்டு வராது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எமது உறவுகளோடு சேர்ந்து நடப்பது மாத்திரமல்ல, எமது தாய் தந்தையின் உறவுகளோடும் நாம் சேர்ந்து நடக்கும். இன்று அதிகமானவருக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அப்பாவை தெரியும், அப்பாவின் பாப்பாவை தெரியாது. உம்மம்மாவை தெரியும், உம்மம்மாவின் சகோதரியை தெரியாது. இவ்வாறான நிலையில்தான் எமது சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், திர்மிதி என்கின்ற கிரந்தத்திலே 1979வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், தஅல்லமு மின் அன்சாபிக்கும், நீங்கள் உங்களுடைய சந்ததிகளை படித்துக் கொள்ளுங்கள், மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும். ஏன் படிக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் சந்ததியை படித்து உங்கள் உறவுகளோடு, இரத்த உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும். அதற்காக உங்களது சந்ததியை நீங்கள் தேடி படியுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இரத்த உறவு என்பது ஒருபுறம் இருக்க, இரத்த உறவில் முதன்மை வகிக்கக்கூடிய பெற்றோர்களின் நிலையை எடுத்துக்கொண்டால் கண்கள் கண்ணீர் சிந்தக்கூடிய அளவுக்குத்தான் எமது இரத்த உறவு பேணுதல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டு பள்ளிவாயிலே ஒரு இமாமாக இருந்தேன். இங்கு அல்ல, வேறு பகுதி. அவ்வாறு பள்ளியிலே இமாமாக இருக்கின்ற போது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அழைப்பு வருகின்றது. எமது முதியோர் இல்லத்தில் ஒரு முதியவர் மரணித்து விட்டார், அவர் முஸ்லிமானவர், நீங்கள் இஸ்லாமிய முறைப்படி செய்ய வேண்டியதை செய்துவிட்டு எம்மிடத்திலே மையத்தை ஒப்படையுங்கள் என்பதாகும். பள்ளியின் இமாமாக இருக்கக்கூடிய நானும் அந்த பள்ளியின் 2 நிர்வாகிகளும் அந்த முதியோர் இல்லத்துக்கு செல்கின்றோம். மரணித்த முதியவர் அந்த கட்டிலே அவ்வாறு வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரை பற்றி விசாரிக்கின்ற போது
மகன் லண்டனிலே இருக்கின்றார், அவருக்கு வருவதற்கு நேரம் கிடையாது. தந்தையின் சுகையினம் காரணமாக தந்தையை முதியவர் இல்லத்தில் விட்டு சென்றிருக்கின்றார். மாதா மாதம் தந்தைக்கு தேவையான அனைத்து செலவினத்தையும் மகன் தவறாமல் அனுப்பி கொண்டிருக்கின்றார். குளிரூட்டப்பட்ட அறைகளை தந்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். அவ்வாறு இருந்த முதியவர் மரணித்து விடுகின்றார். மகனால் லண்டனில் இருந்து வர முடியாது. அந்த ஜனாசாவை நாம் எடுத்துச் சென்றோம். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டினோம். அதற்கு பின்னால் கஃன் செய்வதற்காக அந்த அறைக்குள் எடுத்து வந்தோம். எடுத்து வந்ததன் பின்னால் அந்த ஜனாசாவை துடைத்துவிட்டு இன்னொரு துடைப்பதற்கான துணி தேவைப்பட்டது. அந்த ஜனாசாவின் கட்டிலே இருந்த அந்த போர்வையை நாம் எடுத்து உதறினோம். உதறுகின்ற போது அந்த தலவாணியை எடுக்கின்ற போது அந்த தலவாணிக்கு கீழால் ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தின் தலைப்பு முதியோர் இல்லங்களும் முதியவரின் நிலைமைகளும். அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டுகின்ற நேரம் அதன் ஆரம்ப பக்கத்திலே ஒரு விடயம் எழுதப்பட்டிருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, பெற்றோரை மதிக்காதவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், ஒவ்வொரு குழந்தையும் மனதிலே பதிய வைக்க வேண்டிய ஒரு வசனம் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதை அந்த முதியவர் சிவப்பு கலர் மையால் அடையாளம் விட்டிருந்தார். இது மிருகங்கள் வந்து செல்லும் மனித காட்சி சாலை என்பதாக அங்கு எழுதப்பட்டிருந்தது. மிருகங்கள் வந்து செல்லக்கூடிய மனித காட்சி சாலை தான் இந்த முதியோர் இல்லம் என்பதாக அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த முதியவர் அதை அடையாளம் விட்டிருக்கின்றார். இதுதான் எமது இரத்த உறவின் நிலைமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வாறு எமது சமூகம் இரத்த உறவு என்றால் யார் என்று தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. தாயோடு சிரிப்பது கிடையாது, தாயோடு பேசுவது கிடையாது. சாச்சாவை கண்ணுக்கு முன்னால் பள்ளியிலே சந்திக்கின்றார், சாச்சாவுக்கு சலாம் சொல்வது கிடையாது. பெரியம்மாவை பாதையில் சந்திக்கின்றார், பெரியம்மாவை பார்த்து சலாம் சொல்வது கிடையாது. ஏன்? அந்த சிறியவனுக்கு தெரியாது இது எனது இரத்த உறவு என்பது. பெரியவர்களான நாம் அதை அடையாளப்படுத்தி கொடுத்தது கிடையாது. நீயும் நானும் உனது உடன்பிறப்பும் தான் இரத்த உறவு என்ற அடிப்படையில் நாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாவூத் என்கிற கிரந்தத்திலே 2278வது செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார், அல் ஹாலா பிமன்சிலத்தில் உம்மா. சாட்சி யார் தெரியுமா? தாயுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவள் தான் சாட்சி. தாயுடைய இடத்தில் இருக்கக்கூடியவள் தான் சாட்சி. தந்தையுடைய இடத்தில் இருக்கக்கூடியவர் தான் சாட்சா. தாயுடைய இடத்தில் இருக்கக்கூடியவர் தான் மாமா. கண்ணியத்துக்குரியவர்களே, எனது தந்தைக்கு பிறநாளைக்கு உடுப்பெடுக்கின்றேன், எனது தந்தைக்கு ரமலானுக்கு உடுப்பெடுக்கின்றேன், எனது தந்தைக்கு நோய் வந்தால் சென்று பார்க்கின்றேன், எனது தாய்க்கு நோய் வந்து சென்றால் பார்க்கின்றேன், எனது சாட்சிக்கு நோய் வந்தால் சக்கராத்தில் சென்று பார்க்கின்றேன், எனது மாமாவுக்கு நோய் வந்தால் மரணத்தில் சென்று பார்க்கின்றேன். இதுதான் எமது இரத்த உறவின் நினைவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சாட்சி என்பவள் உங்களுடைய தாய்க்கு எந்த அந்தஸ்தை வழங்குகின்றீர்களோ அந்த அந்தஸ்து தான் சாட்சிக்கு வழங்கப்பட வேண்டும். இதுதான் மாமாவுக்கு, இதுதான் பெரியப்பாவுக்கு, இதுதான் சாச்சாவுக்கு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறை. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹீஹுல் புகாரியிலே 3468வது செய்தி, சஹீஹ் முஸ்லிமிலே 2552வது செய்தி. எமக்கு எல்லாம் தெரியும், நபிகளாருடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் தன்னுடைய வேலையால் ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு பயணம் செய்கின்ற போது தூரத்தில் இருந்து ஒரு கிராமப்புறவாசி அங்கே வருகின்றார். அவரை கண்டவுடன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி தான் போட்டிருந்த தலைப்பாகையை எடுத்து விரித்து
அந்த வாகனத்தின் மேல் ஒட்டகத்தின் மேல் வைத்து அதை விரித்து அந்த கிராமப்புற வாசியை ஏற வைக்கின்றார். ஏற்றி அவர் எங்கு செல்கின்றார் என்பதை கேட்டு இவர் செல்லக்கூடிய பயணத்தை நிறுத்திவிட்டு அந்த கிராமப்புறவாசி எங்கு செல்கின்றாரோ அந்த இடத்துக்கு அவரை அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்று இறக்கிவிட்டு அவரை மரியாதையாக அந்த இடத்தில் அனுப்பி வைக்கின்றார். இப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வேலையால் கேட்கின்றார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்களோ கவர்னராக இருக்கின்றீர்கள், நீங்களோ அமைச்சராக இருக்கின்றீர்கள், நீங்கள் கண்ணசைத்தால் அவர் இந்த இடத்தை விட்டு சென்றிருப்பார். நீங்கள் சாதாரணமாக சலாம் சொல்லிவிட்டிருந்தால் அவர் பதில் சொல்லிவிட்டு இந்த இடத்தை விட்டு சென்றிருப்பார். ஆனால் நீங்களோ உங்களுடைய தேவையை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த முதியவரை, அதுவும் ஒரு கிராமப்புற வாசியை, ஏன் இவ்வளவு தூரம் அழைத்து வந்து செல்கின்றீர்கள்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? எனது தந்தையின் நண்பர், எனது தந்தையின் நண்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். இன்ன அபர்ரல் பிர்ரி அன் தஸில வுத் அபி. நீ செய்யக்கூடிய நலவிலே ஆக பெரிய நலவு என்ன தெரியுமா? உனது தந்தையின் நேசத்துக்கு உரியவரை சேர்ந்து நடப்பது. இதுதான் நீங்கள் கோடி கோடியாக குவித்தாலும் லட்சம் லட்சமாக கட்டினாலும் இந்த நலவுகளை விட நீங்கள் செய்யக்கூடிய நலவுகளே சிறந்த நலவு உங்களுடைய தந்தையின் நேசத்துக்கு உரியவரை சேர்ந்து நடப்பது. கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ பேர் தந்தையை இழந்திருக்கின்றோம், தாயை இழந்திருக்கின்றோம். தந்தை இருக்கின்ற நேரத்திலே வசதியாக இருந்திருக்க மாட்டோம், தாய் இருக்கின்ற நேரத்திலே வசதியாக இருந்திருக்க மாட்டோம். அந்த தாயின் மரணத்தின் பின்னால் எனது தாயின் ஆசை என்ன, எனது தந்தையின் ஆசை என்ன யோசித்திருக்கின்றோமா? யோசித்திருக்கின்றோமா? எனது தாய், எனது தந்தை எனது பெரியப்பாவை நேசித்திருப்பார், எனது சித்தப்பாவை நேசித்திருப்பார், எனது சின்ன சாட்சியை நேசித்திருப்பார். அந்த சாட்சியோடு நான் இரக்கமாக நடக்கின்றேனா? எனது பெரியம்மாவோடு நான் இரக்கமாக நடக்கின்றேனா? நபி அவர்கள் சொன்னார்களே, இன்ன அபர்ரல் பிர், நீ செய்யக்கூடிய நலவுலே சிறந்த நலவு உனது தந்தையின் நேசத்துக்குரியவரோடு சேர்ந்து நடப்பது. இந்த நேசத்தை நானும் நீங்கள் வெளிப்படுத்துகின்றோமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பது. கண்ணியத்துக்குரியவர்களே, இரத்த உறவுகளின் விடயத்திலே நடக்கக்கூடிய இன்னொரு அநியாயம், இன்று நாம் ஏதோ ஒரு வசதியிலே இருப்போம், ஒரு கடைக்கு சொந்தக்காரராக, 4 தோட்டங்களுக்கு சொந்தக்காரராக, 4 வீட்டுக்கு சொந்தக்காரராக, வசதியின் உச்சகட்டத்தில் நானும் நீங்களும் இருப்போம். ஆனால் ஒரு 30 வருடம் தள்ளி பாருங்கள், ஒரு 40 வருடம் பின்னோக்கி சென்று பாருங்கள், ஒரே வீட்டிலே ஒரே கூரைக்கு கீழால் மழை பெய்தால் ஒழுகக்கூடிய, வெயில் அடித்தால் வெயில் உள்ளே வரக்கூடிய ஒரு வீட்டுக்கு கீழால் நீங்களும் நானும் 5 உறவுகளோடும் தாயோடும் தந்தையோடும் வாழ்ந்திருப்போம். அந்த உறவில் ஒருவர் எமக்காக கஷ்டப்பட்டிருப்பார். எனது சகோதரன் நல்ல முறையிலே வர வேண்டும் என்பதற்காக அந்த ஒருவர் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு வெளிநாடு சென்று சம்பாதித்திருப்பார். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, எனது சகோதரன் படித்து ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தனது கல்வியை தியாகம் செய்துவிட்டு அவன் தோட்டத்திலே வேலைக்கு இறங்கி இருப்பான். அவன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவனுடைய சம்பாத்தியத்திலே நாம் படித்திருப்போம், அவனுடைய சம்பாத்தியத்திலே நாம் நல்ல நல்ல பெருபேர்களை பெற்றிருப்போம், நல்ல நல்ல பல்கலைக்கழகங்களிலே நாம் படித்திருப்போம். இப்போது நாம் ஒரு தொழிலதிபராக, ஒரு ஆசிரியராக, ஒரு ஆலிமாக, ஒரு சமூகத்திலே மதிக்கக்கூடிய ஒருவராக இருப்போம். ஆனால் அவர் எந்த இடத்தில் எம்மை ஆரம்பித்து வளர்த்து விட்டாரோ அதே இடத்திலே அவர் இருந்து கொண்டிருப்பார். அவர் எமது சகோதரராக இருக்கலாம், எமது தந்தையாக இருக்கலாம், எமது மாமாவாக இருக்கலாம், எமது சாட்சாவாக இருக்கலாம், சாட்சியாக இருக்கலாம்.
அவர் அதே இடத்தில் இருப்பார், நாம் உயர்ந்த இடத்தில் இருப்போம். அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்த உறவையும் உதறி தள்ளிவிட்டு, என்னதான் நானாவாக இருந்தாலும், என்னதான் சாட்சாவாக இருந்தாலும், என்னதான் தாத்தாவாக இருந்தாலும், எனக்கு இவ்வாறு பேசியிருக்க கூடாது, எனக்கு இவ்வாறு நடந்திருக்க கூடாது என அவர் செய்த ஒட்டுமொத்த உதவிகளையும் ஒதுக்கிவிட்டு ஒரு வார்த்தைக்காக அந்த உறவை முறித்து நடப்பதற்கின்றதே, இதுதான் இரத்த உறவிலே நடக்கக்கூடிய ஆகப்பெரிய அநியாயம். தனக்கென ஒரு வாழ்க்கை, தனக்கென ஒரு எதிர்காலம், தனக்கென ஒரு நிலை எதிர்காலத்திலே தேவை என்று தெரிந்தும் எனது சகோதரன் நல்ல நிலைக்கு வர வேண்டும், எனது சகோதரி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாலிப பருவத்தை தியாகம் செய்த அந்த உறவு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டது என்பதற்காக அவர்களை உதாசீனப்படுத்துவது இருக்கின்றதே, இதுதான் இரத்த உறவை அசிங்கப்படுத்துவதில் முதன்மையானது. அடுத்தது கண்ணியத்துக்குரியவர்களே, இரத்த உறவை நாம் சேர்ந்து நடக்கின்ற போது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், செலவழிப்பது என்பது இரத்த உறவை சேர்ந்து நடப்பதல்ல. ஆனால் இரத்த உறவை சேர்ந்து நடப்பதில் ஒரு பகுதிதான் செலவழிப்பது என்பது. எமது உறவில் ஒருவருக்கு நாம் செலவழித்துக் கொண்டிருப்போம். அது யாராக இருக்கலாம். எனது சகோதரி விதவையாக இருப்பாள், 4 குழந்தைகள் இருக்கும், அதற்காக நான் செலவழித்துக் கொண்டிருப்பேன். எனது சகோதரன் மரணித்திருப்பான், அவருடைய குழந்தைக்கு நான் செலவழித்துக் கொண்டிருப்பேன். இவ்வாறு செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஷைத்தான் உள்ளத்திலே எண்ணத்தை போடுவான், நீ மாசம் அந்த குடும்பத்துக்கு 25,000 ரூபாய் ஒதுக்குகின்றாய், அதை நீ உனக்கு ஒதுக்கிக் கொண்டால் அந்த குடும்பத்துக்கு செலவழிக்காமல் உன்னுடைய குடும்பத்துக்கு செலவழித்தால் உன்னுடைய குடும்பத்தை இன்னும் முதன்மைப்படுத்தலாம் என்பதால் இந்த எண்ணம் சஹாபாக்களுக்கு வந்தது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 2896வது செய்தியாக பதிவாகின்றது. நபி அவர்களிடத்திலே வருகின்றார்கள், வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எனது குடும்பத்துக்கு நான் செலவழிக்கின்றேன், இப்போது எனது செலவினங்கள் இறுக்கமாக இருக்கின்றது, நான் செலவழிக்காமல் அந்த செலவை எனக்காக நான் எடுத்துக்கொள்ளலாமா என கேட்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சஅதே வஹல் துன்சரூன வதுர்ஸகூன இல்லா பிதுஆஃபாஇக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதெல்லாம், அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தருவதெல்லாம் நீங்கள் இறுக்கி பிடிப்பதற்கல்ல, உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களுக்கு செலவழிப்பதற்காக. எனக்கு அல்லாஹ் மாசம் 10 லட்சம் வருமானம் தருகின்றான், நான் அதிலே 2 லட்சத்தை எனது குடும்பத்துக்கும் இரத்த உறவுக்கும் செலவழிக்கின்றேன், அந்த 2 லட்சத்தை நான் மிச்சம் பிடித்தால் எனது 3 மாடியை 4 மாடி ஆக்கலாம் என யோசித்தால் இது ஷைத்தானிய சிந்தனை. இந்த சிந்தனை சஹாபாக்களுக்கு வந்தது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு 10 லட்சம் தரப்படுகின்றதா, உங்களுக்கு வர வேண்டியது 8 லட்சம், அந்த 2 லட்சமும் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு கொடுப்பதனால் தான் அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான். நீங்கள் அதை மிச்சம் பிடித்தால் அல்லாஹ் குறைக்க மாட்டான், இன்னொருவர் மூலமாக அந்த உதவியை செய்வான், ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய 2 லட்சம் உங்களுக்கு வராது. இதுதான் நடக்கும். அந்த உறவுக்கு செலவழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா என்னை பயன்படுத்தி இருக்கின்றான் என்று நான் சந்தோஷப்பட வேண்டும். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 1996வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள், கஃபா பில் மரி இஸ்மன், ஒரு மனிதன் பாவி என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? 5 நேரம் தொழாமல் இருக்கின்றான், குர்ஆன் ஓதாமல் இருக்கின்றான், நோன்பு பிடிக்காமல் இருக்கின்றான். இது வேறொரு பகுதி. ஆனால் நபி அவர்கள் அதை இந்த இடத்திலே சொல்லவில்லை. நபி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒருவருக்கு செலவழிக்க தகுதி இருந்தும் வசதி இருந்தும் அவருக்கு தேவைப்படுகின்ற போது அந்த உறவுக்கு செலவழிக்காமல் ஒருவர் பொத்தி பிடிக்கின்றார் என்றால் இவர்தான் பாவி என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு நன்றாக விளங்குகின்றது, எனது சகோதரன் மகனுக்கு ஒரு தேவை இருக்கின்றது, எனது இரத்த உறவு, அவரின் குழந்தை, நான் இறுக்கி பிடித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்னால் நீங்கள் பாவி என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனது தந்தை, எனது தாய், எனது சகோதரியின் வீட்டிலே இருக்கின்றார், சகோதரன் என் வீட்டிலே இருக்கின்றார், இது அவருடைய டர்ன். தந்தைக்கு காய்ச்சல் வருகின்றது,
நானாக்கு கோல் பண்ணி சொல்கின்றார், நானா தந்தையை மருந்துக்கு கூட்டிட்டு போங்க. இவருக்கு 10,000 செலவழித்து தந்தையை மருந்துக்கு கூட்டி போனால் செலவாகும் என்ற பயம். ஏன்? போன முறை நான் செலவழித்தேன், இந்த முறை நானா செலவழிக்கட்டும். நீங்கள் பாவி என்பதாக நபி அவர்கள் சொன்னார். நீங்கள் தலையடித்தும் வேலை இல்லை, 5 நேரம் தொழுதும் வேலை இல்லை, நீங்கள் பாவி என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். யாருக்கு செலவழிக்க வேண்டுமோ அவருக்கு செலவழிக்காமல் ஒருவர் இறுக்கி பிடிப்பாரையாக இருந்தால் அவர் பாவி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பிரச்சனை எங்கு வரும் தெரியுமா? கணவன் மனைவி வரைக்கும் இந்த பிரச்சனை வரும். கணவனுடைய வேலை என்ன? தொழிலை பார்ப்பது, சம்பாதியத்தை பார்ப்பது, பணத்தை கொண்டு வருவது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவது, வீட்டுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்வது கணவனுடைய பொறுப்பு. மனைவியின் பொறுப்பு என்ன? வீட்டு நிர்வாகத்தை பார்ப்பது, குழந்தைகளை கவனிப்பது, சரியான முறையில் வீட்டை நிர்வகிப்பதுதான் மனைவியின் பொறுப்பு. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே முரண்பாடு, பிரச்சனைகள் வருகின்ற போது கணவன் என்ன சொல்கின்றான் தெரியுமா? உனக்கா நான் இவ்வளவு செலவழித்தேன், மாதம் உனக்கு இவ்வளவு செலவழிக்கின்றேன், மாதம் உனக்கு இவ்வளவு தருகின்றேன், உனது ஆடைக்கு இவ்வளவு செலவழிக்கின்றேன், உனது அழகுக்கு இவ்வளவு செலவழிக்கின்றேன், இதற்கு பின்னால் நான் உனக்கு செலவழிக்க மாட்டேன். இஸ்மா, இவன் பாவி. மனைவி சொல்கின்றால், உங்களுக்காக நான் இவ்வளவு செய்கின்றேன், உங்களுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன், அங்கு பாருங்கள் அந்த பெண் எப்படி இருக்கின்றால், இந்த பெண் இப்படி இருக்கின்றால், நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள், இதற்கு பின்னால் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன். மனைவி இருக்கு பிடிக்கின்றால் கஃபாபில் மறை இஸ்மா, மனைவி பாவி. கண்ணியத்துக்குரியவர்களே, கணவனும் மனைவியும் இரத்த உறவு கிடையாது. ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு இரத்த உறவுகளை விடவும் நெருக்கமானது. அவ்வாறு இருக்கும்போதே அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால், இரத்த உறவுகளுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தது எவ்வளவு பயங்கரம். எனக்கெல்லாம் தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த மட்டிலும் மிகவும் மெல்லிய குணம் கொண்டவர், மென்மையான தன்மையை கொண்டவர், தாழ்வு மனப்பான்மை கொண்டவர். யாரிடத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாறை பற்றி படித்து பாருங்கள், மனமுரண்டாக பேசியிருக்க மாட்டார். யாரிடத்திலும் விவாதம் பண்ணியிருக்க மாட்டால், பெரும்பாலும் பண்ணினாலே தவிர. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எனக்கெல்லாம் தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தாயாரை பற்றி நஊது பில்லாஹி மின்ஹா ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அந்த மக்காவிலே பரவ ஆரம்பிக்கின்றது. இந்த செய்தி பரவ ஆரம்பிக்கின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சாச்சாவின் மகன்தான், பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபிதான் மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர் என்ன செய்கின்றார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பரப்பப்படக்கூடிய அந்த கதையை இவர் கதைக்க ஆரம்பிக்கின்றார். உண்மைப்படுத்தவில்லை, அவர் கதைக்க ஆரம்பிக்கின்றார். காண்பவர்களிடத்திலே இவ்வாறான ஒரு செய்தி பரவுகின்றது என்பதாக இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுகின்றது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வல்லாஹி லா அன்ஃபிகு அலா மிஸ்தஹ், நான் இதற்கு பின்னால் மிஸ்தஹுக்கு செலவழிக்கவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கின்றார். அல்லாஹு தஆலா ஒரு சஹாபியின் செயல்பாட்டை பார்த்து குர்ஆன் வசனத்தை இறக்கின்றான். வலா யஅ்தலி உதுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஆ அவ் யு'தா உலுல் குர்பா, உங்களில் வசதியானவர்கள், வசதி படைத்தவர்கள் நான் கஷ்டமானவர்களுக்கும் உலுல் குர்பா நெருங்கிய உறவினர்களுக்கும் செலவழிக்க மாட்டேன் என்று அவர் சத்தியம் செய்யாமல் இருக்கட்டும் என்ற ஒரு நீண்ட வசனத்தை அல்லாஹ் இறக்கின்றான். இறக்கி கடைசியிலே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபல்யஃபு, அவர் மன்னித்து விடட்டும், வல்யஸ்பஹு, அவர் மனமோந்து மன்னிக்கட்டும். அவர் என்ன செய்தாலும் அது உங்களுடைய இரத்த உறவு, அவர் செய்த தவறை நீங்கள் மன்னியுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரிசல்ட்ஸை சொல்கின்றான். அலா துஹிப்பூன், நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்பதாக கேட்கின்றான்.
உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், பலா இன்னி லஹிப்பு ஐயக்ஃபிரலி, அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகின்றேன். இதற்கு பின்னால் ஒருபோதும் நான் இவ்வாறு பேச மாட்டேன். கடைசி வரை நான் மிஸ்தகுக்கு செலவழிப்பேன் என சொல்லி மரணம் வரை மிஸ்தகுக்கு செலவழித்தார் என்ற வரலாற்றை நாம் சஹீஹ் புகாரிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சில நேரம் எமது உறவுகளுக்கு நாம் செலவழித்துக் கொண்டிருப்போம். இவ்வாறு சில மனமுரண்டான விடயங்கள் நடக்கின்ற போது இதற்கு பின்னால் எனது தங்கைக்கு நான் செலவழிக்க மாட்டேன், எனது தம்பிக்கு நான் செலவழிக்க மாட்டேன், நன்றி கெட்டவன், ஆரம்பத்திலிருந்து செலவழித்தேன், இப்படியெல்லாம் வளர்த்து விட்டேன், அவன் இப்படியெல்லாம் செய்கின்றானே, இனிமேல் அவனை நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் என எம்மில் எத்துணை பேர் அந்த செலவழிப்பதை நிறுத்தியிருப்போம். எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இரத்த உறவுக்கு செலவழிப்பது, இரத்த உறவிடத்திலே எங்களுக்கான சர்டிபிகேட்டை எடுத்துக்கொள்வதற்கு அல்ல, எமது ரப்பிடத்திலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒருவருடைய வளர்ச்சியால் உலகமே கோபப்படும். அவன் இவ்வாறு வளர்ந்து விட்டான், இவ்வாறெல்லாம் முன்னேறி கொண்டு போகின்றான். அதே நீங்கள் குடும்பத்துக்கு செலவழித்து பாருங்கள், இரத்த உறவுகளுக்கு செலவழித்து பாருங்கள். நாளை உங்களுடைய தொழிலிலே ஒரு லாபம் வருகின்ற போது அந்த இரத்த உறவுதான் தொழுகையிலே கையேந்த ஆரம்பிக்கும். யா அல்லாஹ், எனக்காக எனது நானா செலவழிக்கின்றான், யா அல்லாஹ் எனக்காக எனது தாத்தா செலவழிக்கின்றார், அவருக்கு இவ்வாறான ஒரு தொழில் துறை அமைந்திருக்கின்றது, அந்த தொழிலே பறக்கச் செய் என்பதாக அந்த உறவு கையேந்த ஆரம்பிக்கும். இது எப்போது நடக்கும்? நாம் இரத்த உறவுக்கு செலவழிக்க ஆரம்பித்தார். அதனால் தான் நாம் பார்க்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டவுடன் ஓடோடி வருகின்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவரை போர்த்தச் சொல்கின்றார்கள். உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்திலே அமர்ந்து சொல்கின்றார்கள், நபி அவர்களை பார்த்து, வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். இன்னக, அவர்கள் சொல்கின்றார்கள், தஸிலுர் ரஹ்ம, நீங்கள் இரத்த உறவை சேர்ந்து நடக்கின்றீர்கள், வதஹ்மிலுல் கல்ல, அடுத்தவரின் கஷ்டத்தை சுமந்து கொள்கின்றீர்கள். இந்த இரண்டு தன்மை உங்களிடத்தில் இருக்கின்றது. அதனால் அல்லாஹ் உங்களை கேள்விப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்ற செய்தியை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவுதான் சிறப்புகளை சொன்னாலும், எவ்வளவுதான் நன்மைகளை சொன்னாலும், சிலர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்னதான் எனது உரத்த உறவாக இருந்தாலும், என்னதான் எனது தம்பியாக இருந்தாலும், என்னதான் எனது தாத்தாவாக, சாச்சியாவாக, பெரியப்பாவாக இருந்தாலும், அவர் இன்னென்ன பாவங்களை செய்கின்றார், இன்னென்ன தவறுகளை செய்கின்றார். நான் செலவழிப்பேன், ஆனால் அவர் தொழுவைக்கு வருவது கிடையாது. நான் செலவழிப்பேன், ஆனால் அவர் நல்ல முறையிலே நடப்பது கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இரத்த உறவை சேர்ந்து நடப்பதற்கு அடுத்தவரின் பாவம் எந்த ஒரு தடையும் கிடையாது. அடுத்தவர் செய்யக்கூடிய தவறு, எனது இரத்த உறவு செய்யக்கூடிய தவறு, நான் அவரோடு சேர்ந்து நடப்பதற்கு தடையாக வராது. சஹீஹ் முஸ்லிம்லே 2967வது செய்தி, அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்கள் நெருங்கிய உறவுகளை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாகும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷன், நபி அவர்கள் குறைஷி கூட்டத்தை அழைக்கின்றார்கள். ஃபஜ்தமஉ, அவர்களை ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கின்றார்கள். ஃபஅம்ம வஹஸ்ஸ, நபி அவர்கள் பொதுவாகவும் சொன்னார்கள், ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொன்னார்கள். ஃபகால், நபி அவர்கள் சொல்கின்றார்கள், யா பனி கஅப் இப்னு லுஐ அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், கஅப் இப்னு லுபையின் கூட்டத்தார்களே, உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி அப்துல் ஷம்ஸ் அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், அப்துல் ஷம்ஸ் கோத்திரத்தார்களே, நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி ஹாஷிம், யா பனி அப்துல் முத்தலிப், யா ஃபாத்திமா, பனி ஹாஷிம் கோத்திரத்தாரே, அப்துல் முத்தலிப் கோத்திரத்தாரே, இதெல்லாம் நபிகளாருடைய குடும்பம். ஆனால் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அப்பாவை தெரியும், அப்பாவின் தம்பியை தெரியாது, உம்மம்மாவை தெரியும், உம்மம்மாவின் சகோதரியை தெரியாது. நபிகளாருக்கு தெரிந்த குடும்பங்களை பாருங்கள்.
ஒவ்வொரு கோத்திரமாக நபிகள் அழைக்கின்றார்கள். கடைசியிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அழைத்தார்கள். சொன்னார்கள், அன்கிரி நஃப்ஸகி மினன் நார், ஃபாத்திமாவே நீயும் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள். ஃபஇன்னி லா அம்லிகு லகும் மினல்லாஹி ஷைஅன், நான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு எந்த ஒன்றையும் வாதாட முடியாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், கைர அன்ன லகும் ரஹிமன் சஉபல்லிஹா பிபலாலிஹா, சொன்னார்கள் இந்த உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு இரத்த உறவு இருக்கின்றது, அந்த உறவை நான் நனைக்கக்கூடிய விதத்தில் நனைப்பேன் என்று சொன்னார்கள். பனி ஹாஷிம் கோத்திரத்திலே எத்தனையோ மாற்று மதத்தவர்கள் இருக்கின்றார்கள், நபிகளாரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். குறைஷிலே நபிகளின் பெரும் பெரும் விரோதிகள் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்லவில்லை, நீ எனக்கு இவ்வாறு செய்தாய், நீ என்னை கொல்ல முயற்சி செய்தாய், உன்னை நான் சேர்ந்து நடக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், சஉபல்லிஹா பிபலாலிஹா, அதை எந்த விதத்தில் நனைக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நான் நனைத்துக் கொள்வேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அதே போன்று சஹீஹ் புகாரியிலே 5981வது செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஆ ஹுல்லத சீரா இந்த பாபில் மஸ்ஜித், பள்ளிவாயிலின் வாயிலிலே ஒரு பட்டாடையை காண்கின்றார். ஃபகால், சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் லவ் இஸ்தரைத ஹாதிஹி ஃபலபிஸ்தஹா யௌமல் ஜும்ஆ வலில் வஃதி இதா வஃது இலை. நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் இந்த பட்டாடையை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், இதை வெள்ளிக்கிழமை நீங்கள் உடுத்துக் கொள்ளலாம், அல்லது உங்களை சந்திக்க வரக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இதை உடுத்துக் கொள்ளலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா யல்பிசு ஹாதிஹி மன் லா ஹலாக லஹு ஃபில் ஆஹிரா, எந்த ஆண் இந்த பட்டாடையை இந்த உலகத்திலே அணிவாரோ அவருக்கு நாளை மறுமையிலே எந்த ஒரு பங்கும் கிடையாது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். திரும்ப இன்னொரு நாளிலே ஒரு பட்டுப்பிளவை வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த பட்டாடையை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பட்டாடையை எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், கஸௌதனீஹா ஃபகத் குல்த மா குல்த், யா ரசூலல்லாஹ் இந்த பட்டாடையை நீங்கள் எனக்கு தருகின்றீர்கள், அன்றுதானே நீங்கள் இவ்வாறு சொன்னீர்கள், யார் இதை அணிகின்றாரோ அதை அணிந்தால் நாளையில் அவருக்கு மறுமையில் பங்கு கிடையாது என்பதாக திரும்ப நீங்களே தருகின்றீர்களே யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே இது நான் உங்களுக்கு தரவில்லை, உங்களுடைய மாற்று மத சகோதரர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு சென்று கொடுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இருக்கின்ற மக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தனது சகோதரனை தேடி சென்று அந்த பட்டாடையை வழங்கினார்கள் என்ற செய்தியை நாம் சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனது உரத்த உறவை சேர்ந்து நடப்பதில் அவர்களின் பித்அத்துக்கள், அவர்களின் ஷிர்க்குகள், அவர்களின் பாவங்கள் எந்த ஒரு தடையும் கிடையாது. அவர்களோடு நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பித்அத்துக்கள் ஷிர்க்குகள் செய்பவர்களாக இருந்தால் கட்டாயமாக நான் தெளிவுபடுத்த வேண்டும். நான் உனது வீட்டுக்கு வருகின்றேன் உனது இரத்த உறவை பேணி நடப்பதற்காக மாத்திரம். ஆனால் நீ செய்யக்கூடிய பித்அத் தான், நீ செய்யக்கூடிய ஷிர்க் தான். பித்அத்தில் நான் பங்கு கிடையாது, ஷிர்க்கிலே நான் பங்கு கிடையாது. ஆனால் எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய பங்கு இரத்த உறவு என்கின்ற ஒரு பங்கு. சஉபல்லிஹா பிபலாலிஹா, நபி அவர்கள் சொன்னார்கள், நினைக்கக்கூடிய விதத்தில் நான் நினைக்கின்றேன். இதுதான் இரத்த உறவை சேர்ந்து நடக்கக்கூடிய வரம்பு என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி இபாதில்லாஹ். கணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு நேரமும் இரத்த உறவு என்றால் என்ன, யார் யார் இரத்த உறவை சேர்ந்து நடப்பது என்றால் என்ன, அவர்களோடு சேர்ந்து நடக்கும்போது என்னென்ன செய்ய வேண்டும், எந்த நிலையிலும் அவரோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்று இஸ்லாம் எமக்கு இரத்த உறவை சேராமல் முறித்து நடப்பதால் வரக்கூடிய விபரீதத்தையும் சொல்கின்றது. சஹீஹுல் புகாரியிலே 5987வது செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ் ஹலகல் ஹலாயிக, அல்லாஹ்
அனைத்து படைப்பினங்களையும் படைத்தான். அதற்கு பின்னால் காமத்திர் ரஹம், அந்த படைப்புகளை படைத்து முடிந்ததன் பின்னால் இரத்த உறவு எழுந்து நின்றது. ஃபகாலத், அந்த உறவு சொன்னது, ஹாதா மகாமுல் ஆஇலி பிக மினல் கதியா, யா அல்லாஹ், என்னை துண்டித்து நடப்பவர்கள் விடயத்திலே உன்னிடத்திலே இருந்து நான் பாதுகாவல் தேடக்கூடிய நேரம் இது என்பதாக அந்த உறவு சொன்னது. ஃபகால் அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், நஅம், ஆம், அமா தரதைன, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா, அன் அசில மன் வசலத், யார் உன்னை சேர்ந்து நடக்கின்றாரோ அவரை நான் சேர்ந்து நடப்பேன். இரத்த உறவுகளோடு யார் சேர்ந்து உறவு பாராட்டுகின்றாரோ அவரோடு தான் அல்லாஹ் சேர்ந்து நடப்பான். யார் உன்னை துண்டித்து வாழ்கின்றாரோ அவரையும் நான் துண்டித்து விடுவேன். காலத், அந்த இரத்த உறவு சொன்னது, பலா, எனக்கு இது போரும். கால ஃபதாலிக லகி, அல்லாஹ் சொன்னான், இது உனக்குரியது. கண்ணியத்துக்குரியவர்களே, என்னதான் பெரிய சூஃபியாக இருந்தாலும், என்னதான் தொப்பி ஓட்டாலும், என்னதான் 5 நேரம் தொழுதாலும், என்னதான் சலாம் சொல்லி கதைத்தாலும், இவருக்கும் நானாவுக்கும் சண்டை, இவருக்கும் தம்பிக்கும் காணி சண்டை, இவருக்கும் தாத்தாவுக்கும் கான் சண்டை, இவ்வாறு சண்டைகள் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் உங்களை துண்டித்து நடப்பான். அல்லாஹ் உங்களோடு இரக்கப்பட மாட்டான். நாளை மறுமையில் அந்த உறவு வாழாடும். எங்களுடைய இபாதத்துக்கள், எங்களுடைய அகலாக்குகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? இரத்த உறவு சீராக அமைய வேண்டும். சஹீஹுல் புகாரிலே 5989வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், அர் ரஹிமு சிஜினா அல்லது சஜினா, இரத்த உறவு என்பது வேர். ஃபமன் வஸலத்துஹா வஸல்து, யார் அதை சேர்ந்து நடக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சேர்ந்து நடப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள். அதே போன்று சஹீஹுல் புகாரிலே 5984 5991வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபி வலாக்கின்னல் வாசிலு அல்லதி இதா குத்கத் ரஹிமஹு வஸலஹா. சேர்ந்து நடப்பவரோடு சேர்ந்து நடப்பவர் உறவை சேர்ந்து நடப்பவர் அல்ல. வெட்டுபவரோடு சேர்ந்து நடப்பவர் தான் உறவை சேர்ந்து நடப்பவர். எனது பெரிய நானா என்னோடு முஹப்பத், கல்யாணத்துக்கு வந்தால் முதலில் எனக்குத்தான் காட்டு வைப்பார். வீட்டிலே ஃபங்க்ஷன் வந்தால் முதலே எனக்குத்தான் அழைப்பு விடுப்பார். நான் என்ன செய்ய வேண்டும்? எனது வீட்டிலே திருமணம் வந்தவுடன் எனது பெரிய நானாவின் பெயரை முதலில் போட வேண்டும். எனது சிறிய நானா கண்டாலும் கதைக்க மாட்டார். மகளுடைய குழந்தையுடைய நிக்காஹுக்கு எனக்கு அழைப்புதல் விடுக்கவில்லை, ஏதோ வலிமாவுக்கு மண்டபத்துக்கு வர சொன்னால் நான் போயிட்டு வந்தேன். அதனால் அவரை பின்னே போடுங்கள், பெரிய நானாவை முன்னே போடுங்கள். இது வாசில் அல்ல, இது உறவை சேர்ந்து நடப்பவர் அல்ல. பெரிய நானாவுக்கு எந்த கண்ணியமோ அதே கண்ணியம் உங்களை துண்டித்து வாழக்கூடிய சிறிய நானாவுக்கும் கொடுக்க வேண்டும். உம்மாவுக்கு என்ன கண்ணியமோ அதே கண்ணியம் சாட்சிக்கும் கொடுக்க வேண்டும். உங்களுடைய நானா, உங்களுடைய நானாவின் மகளின் திருமணத்துக்கு உங்களுக்கு சொல்லவில்லையா? உங்களுடைய வீட்டு திருமணத்திலே முதலாவது கார்டாக உங்களுடைய நானாவின் பெயரை போடுங்கள். உங்களுடைய நானா கானை போட்டு வீட்டுக்கு பக்கத்தால் தண்ணீர் செல்வதற்கு இடம் தரவில்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நானா என்னுடைய வீடு உங்களுக்குரியது, நீங்கள் வீட்டுக்குள் வந்து குளித்து செல்லுங்கள் என்பதா? இதுதான் வாசில். வெட்டுகிறவரோடு சேர்ந்து நடக்க வேண்டும். சேர்ந்தவர்களோடு சேர்ந்து நடப்பது மட்டும் இரத்த உறவை சேர்ந்து நடப்பதல்ல. ஆனால் கை சேதம் என்ன தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே? நாம் இவ்வாறு தான் இருக்கின்றோம். எமக்கென ஒரு சாட்டுப்போக்கு சொல்கின்றோம். என்னதான் சொன்னாலும் அவர் இப்படித்தான் இருக்கின்றார், அதனால் தான் நான் இப்படி இருக்கின்றேன். நாளை மறுமையிலே இறைவனின் பொருத்தம் வேண்டுமா? நாளைய மறுமையிலே இறைவன் உங்களை சந்தோஷமாக பார்க்க வேண்டுமா? நாளைய மறுமையிலே உங்களுடைய அமல்கள் எல்லாம் அமல்களாக காட்டப்பட வேண்டுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இரத்த உறவு எந்த தொலைவில் இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து நடங்கள். தாய் தந்தை தொலைவில் இருக்கின்றார்களா? நீங்கள் தாய் தந்தையை விட்டு பிரிந்து தொலைவில் இருக்கின்றார். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த தாயோடும் தந்தையோடும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசுங்கள். உங்கள் சகோதரனோடு சகோதரியோடு மாமாவோடு சாட்சியோடு சாச்சாவோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசுங்கள். இன்று சாச்சாவோடு பேச வேண்டுமாக இருந்தால் நம்பரை டைரியிலே புரட்ட வேண்டி இருக்கின்றது.
சாட்சிக்கு திருமண அழைப்பிதழ் விளக்க வேண்டுமாக இருந்தால் சாட்சியின் குழந்தையிலே தொலைபேசியில் அழைப்பு கொண்டு உம்மாவின் நம்பரை தாருங்கள் என்று பேச வேண்டி இருக்கின்றது. இதுதான் எமது இரத்தோரவு கண்ணியத்துக்குரியவர்களை. ஆனால் ஒன்றை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இரத்த உறவை துண்டித்து வாழ்வது என்பது நாளை மறுமையில் சிராத் என்கின்ற அந்த பாலம் வரும் வரைக்கும் எமக்கு பாதிப்பை உண்டாகும். யாராவது கோபித்துக் கொண்டிருந்தால், சஞ்சலப்பட்டிருந்தால், பிரச்சனை பட்டிருந்தால் இன்றே செல்லுங்கள், அந்த இரத்த உறவிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். தவறு யாரிடத்தில் வேண்டுமானால் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது கண்ணியத்துக்குரியவர்கள். நாம் மன்னிப்பு கேட்பதால் எமது கண்ணியம் 4 படி குறைந்து வரப்போவது கிடையாது. எப்போது நாம் மன்னிப்பு கேட்கின்றோமோ அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் எங்களை உயர்த்தி வைப்பான். நாம் மனோ இச்சைக்கு இடம் கொடுத்து பின்னால் பார்ப்போம் என அந்த இரத்த உறவை முறித்து வாழ்வோமாக இருந்தால் வாழ்விலே பரக்கத்திருக்காது. சந்தித்து பாருங்கள், உங்களுடைய உறவுகளின் கோபங்கள் எல்லாம் உடைத்து அவர்களை ஒரு 2 நாள் டைம் எடுத்து உறவுகளை சந்தித்து வந்து உங்களுடைய தொழிலே கை வைத்து பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பரக்கச் செய்வான். ஆனால் தான் நபி அவர்கள் சொன்னார்களே, வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்களோ, ரிஸ்களை விஸ்தீர்ணம் வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்களோ, இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக. சேர்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவரே, அடுத்த நாள் உங்கள் தொழிலிலே வருமானத்திலே லாபத்தை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள், உங்களுடைய உடலிலே ஆரோக்கியத்தை கண்கூடாக காண்பீர்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மருந்து. அதற்கு பின்னால் தான் ஏனைய மருந்துகள், ஏனைய முயற்சிகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் சேர்ந்து நடப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.